அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 26, 27ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நடைபெற்ற குடியரசு தின விழாவில் முதலமைச்சர் சிறப்பு விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆயி அம்மாள். தமிழ்நாட்டில் குடியரசு தின விழா விருதுகள் கொடுக்கப்பட்டது. இதில் முதலமைச்சர் சிறப்பு விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, ஆயி அம்மாள் என்ற பூரணம் அப்படின்றவங்க கொடுத்துருக்காங்க. இவங்க மதுரையை சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட், குடியரசு தின விழாவின் போது அண்ணா பதக்கம் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 3. இப்போ அண்ணா பதக்கம் பார்த்தீங்கன்னா 3 பேர் வாங்கியிருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சு. சிவகுமார் வட்டாட்சியர், இவங்க ஸ்ரீ வைகுண்டத்தை சேர்ந்தவங்க. அது தே. டேனியல் செல்வா சிங் திருநெல்வேலியை சேர்ந்தவங்க. யாசர் அராபத் இவங்க தூத்துக்குடியை சேர்ந்தவங்க. 3 பேருக்கு அண்ணா பதக்கம் கொடுத்துருக்காங்க இந்த ஆண்டு. சி. நாராயணசுவாமி நாயுடு நெல் உற்பத்திக்காக விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சி. பாலமுருகன் கொடுத்துருக்காங்க. இவங்க சேலத்தை சேர்ந்த. குடியரசு தின விழாவின் போது நெல் உற்பத்திக்காக வழங்கப்படும் விருதின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, சி. நாராயணசுவாமி நாயுடு விருது. நெக்ஸ்ட், பின் வருபவர்களில் நம்மாழ்வார் விருதினை பெற்றவர்களில் பொருந்தாதவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, வீரமுத்துவேல். இப்போ நம்மாழ்வார் விருது எதுக்காக கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, அங்கங்க விவசாயிகளுக்கான விருது தான் இது. யார் யார் வாங்கியிருக்காங்கன்னா, கோ. சித்தர் தஞ்சாவூரை சேர்ந்தவங்க. அதே கோவே பழனிசாமி திருப்பூரை சேர்ந்தவங்க. கு. எழிலன் இவங்க காஞ்சிபுரத்தை சேர்ந்தவங்க. குடியரசு தின விழாவின் கோட்டை அமீர் பதக்கத்தினை பெற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முகமது ஜுபைர். இந்த ஆண்டு சிறந்த காவல் நிலைய விருதினை பெற்றுள்ள காவல் நிலையம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, மதுரை மாநகர் எஸ். காலனி காவல் நிலையம். மதுரையில் பார்த்தீங்கன்னா சிறந்த காவல் நிலையம் விருது வாங்கியிருக்காங்க. ஸோ எந்த காலனினா எஸ். காலனி காவல் நிலையம் தான் வாங்கியிருக்காங்க. கோட்டை அமர் பதக்கம் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முகமது ஜுபைர் இவங்க கிருஷ்ணகிரி சேர்ந்தவங்க. இந்த விருது பார்த்தீங்கன்னா மத நல்லிணத்திற்காக வழங்கப்படும் விருது தான் கோட்டை அமீர் பதக்கம். குடியரசு தின விழாவில் தமிழ்நாட்டின் சார்பாக பங்கேற்ற அலங்கார ஊர்தி எதை மையமாக கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சோழர் கால குடவோல முறை. இப்போ குடியரசு தின விழாவில் அலங்கார ஊர்தி பார்த்தீங்கன்னா, டெல்லியில் தமிழ்நாட்டின் சார்பாக சோழர் கால குடவோலை முறையை மையப்படுத்தி அலங்கார ஊர்தி பங்கேற்றது. ஸோ இதுக்கான கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடவோலை முறை மக்களாட்சியின் தாய். குடியரசு தின விழாவில் தமிழ்நாட்டின் அலங்கார ஊர்தி ஊர்வலத்தின் போது பாடப்பட்ட பாடல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கயிறு பின குளிசி ஓலை. இந்த ஊர்தியில் பார்த்தீங்கன்னா உத்திரமேரூர் வைகுண்ட பெருமாள் கோவில் இடம்பெற்றிருக்கு. மேலும் மருதன் இளநாயகனார் எழுதிய கயிறு பின குளிசி ஓலை பாடல் ஒலிக்கப்பட்டிருக்கு. நாட்டின் 75வது குடியரசு தினாவில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, இமானுவேல் மேக்ரான். குடியரசு தின விழாவில் வளர்ந்த இந்திய ஜனநாயகத்தின் தாய் இந்தியா ஆகிய கருத்துக்கள் நாட்டின் 75வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. டெல்லி கடமை பாதையில் வைத்து நடைபெற்ற குடியரசு தின விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கொடியேற்றிருக்காங்க. 75வது குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் கலந்து கொண்டார். நெக்ஸ்ட், குடியரசு தின விழா அணிவகுப்பில் முப்படை வீராங்கனைகளுக்கு குழுவானது யாருடைய தலைமையில் பங்கேற்றது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கேப்டன் சந்தியா. குடியரசு தின விழா அணிவகுப்பில் பார்த்தீங்கன்னா முதல் முறையை முப்படை வீராங்கனைகளுக்கான குழு அமைக்கப்பட்டிருக்காங்க. இது யாருடைய தலைமையில் பங்கேற்றப்பட்டதுன்னா, கேப்டன் சந்தியா தலைமையில் தான் பங்கேற்றிருக்கு. நெக்ஸ்ட்,
தமிழ்நாடு பீட் கண்காட்சி நடைபெறும் இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சென்னை. தமிழ்நாட்டில் பீட் கண்காட்சி வந்து நடைபெற்றது ஜனவரி 26, 27ஆம் தேதியில். எங்கே அப்படின்னா சென்னையில். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர்களுக்கான தமிழ்நாட்டில் வந்து கண்காட்சி நடைபெற்றது. இதை வந்து யார் தொடங்கி வச்சாங்கன்னா இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இந்த பீட்க்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னா பில்டு என்டர்பிரைசஸ் இன் ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைப்ஸ். இந்தியாவில் அதிக எண்ணிக்கை கொண்ட கல்லூரிகள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, உத்தரப்பிரதேசம். அதிக கல்லூரிகள் ஆய்வறிக்கையானது பார்த்தீங்கன்னா அகில இந்திய உயர்கல்வி ஆய்வின் வந்து 2021-22ஆம் ஆண்டிற்கான நாட்டில் வந்து அதிக அளவில் எண்ணிக்கையிலான கல்லூரிகள் கொண்ட மாநிலங்கள் பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து ஒன்றிய கல்வி அமைச்சகம் 2011ஆம் ஆண்டிலிருந்து இவ்வறிக்கை வந்து வெளியிட்டு வருகிறது. ஸோ இந்த அறிக்கை சார்பாக பார்த்தீங்கன்னா முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேசம், 2ஆம் இடம் மகாராஷ்டிரா, 3ஆம் இடம் கர்நாடகா. இந்த பட்டியலில் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 2829 கல்லூரிகளில் 5ஆவது இடம் வந்து இடம் பிடிச்சிருக்கு தமிழ்நாடு. நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், டேஸ் ஆண்டிற்குள் தொழுநோயை ஒழிக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2027. இந்தியாவில் வந்து தொழுநோயை ஒழிக்கிறதுக்காக நிர்ணயம் இலக்கு எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2027 ஆண்டு வந்து நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். காசநோயை ஒழிப்பதற்கான இலக்கு வந்து எந்த வருஷம்னா 2025. மலேரியா வந்து ஒழிப்பதற்கான இலக்கு எப்போன்னா 2030. அறிவால் இரத்த சோகை நோய் ஒழிப்பதற்கான இலக்கு வந்து 2047. நோட் பண்ணிக்காங்க, இம்பார்ட்டன்ட். கேலோ இந்தியா பளு தூக்குதலில் 55 கிலோ பிரிவில் வந்து போட்டியில் வந்து தங்கம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, தனுஷ். இந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியில் பார்த்தீங்கன்னா பளு தூக்குதல் பிரிவில் வந்து 55 கிலோ பிரிவில் தனுஷ் வந்து தங்கம் வென்றிருக்காங்க. துப்பாக்கி சுடுதல் வந்து டிராப் கலப்பு பிரிவில் வந்து நிலராஜா பாலா யுகன் ஆகியோர் வந்து வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட், திருடப்பட்ட வாகனங்கள் கண்டறிய தமிழக காவல்துறை உருவாக்கிய செயலி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, IVMS. IVMS வந்து எதுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா திருடப்பட்ட வாகனங்களை வந்து கண்டறியறதுக்காக தமிழக காவல்துறை செயலி வந்து உருவாக்கியிருக்காங்க. அதோட பேர் வந்து IVMS. அதுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னா இன்டகிரேட் வெஹிக்கிள்ஸ் மானிட்டரிங் சிஸ்டம். கீழ்காண்பவர்களில் பத்மபூஷன் விருது 2024ஆம் ஆண்டிற்கான விருது வந்து பெறுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, விஜயகாந்த். பத்மபூஷன் விருது வந்து 2024ஆம் ஆண்டிற்கான வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கு மத்திய அரசு. இது பார்த்தீங்கன்னா தேமுதிக நிறுவன தலைவர் வந்து திரைப்பட நடிகரான விஜயகாந்துக்கு வந்து பத்மபூஷன் விருது வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கலை சார்பில் தான் வந்து இந்த பத்மபூஷன் விருது வந்து விஜயகாந்துக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் தமிழக முன்னாள் ஆளுநர் பாத்துமா பிவி, நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி, பாடகி உஷா உதுப் உள்ளிட்ட 17 பேருக்கு வந்து பத்மபூஷன் விருது வந்து அறிவிச்சிருக்காங்க. முக்கியமாக வந்து பத்மபூஷன் விருது வந்து எத்தனை பேர் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 பேர். நெக்ஸ்ட், 2024ஆம் ஆண்டிற்கான பத்ம விபூஷன் விருது பெறுபவர்களில் பொருந்தாதவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ரஜினிகாந்த். பத்ம விபூஷன் விருது வந்து 2024ஆம் ஆண்டிற்கான யார் யாரெல்லாம் வாங்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நடிகை வை ஜெயந்தி மாலா, பரதநாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியன், முன்னாள் குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு, சமூக ஆர்வலர் பித்தேஸ்வர் பதக், இவங்க வந்து பீகாரை சேர்ந்தவங்க, தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி, இவங்க வந்து பத்ம விபூஷன் விருது 2024ஆம் ஆண்டிற்கான வாங்க போறாங்க. நெக்ஸ்ட், 2024ஆம் ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருது பேர் வந்து எத்தனை பேர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க? ஆன்சர் ஆப்ஷன் பி, 117. இந்த பத்மஸ்ரீ விருது பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டிற்கான எத்தனை பேர் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா 117 பேர் வந்து வாங்கியிருக்காங்க. இதில் வந்து குவாஸ் வீராங்கனை ஜோத்ஸ்னா சின்ன பாப்பா வந்து வாங்கியிருக்காங்க. எழுத்தாளர் ஜோடி குருஸ், வள்ளி ஒயில் கும்மி நடன கலைஞர் வந்து பத்ரப்பன் வாங்கியிருக்காரு.
ஜி நாச்சியார் மருத்துவத்துக்காக வாங்கியிருக்காங்க பத்மஸ்ரீ விருது. நாகஸ்வர இசைக்கலைஞர் ஜோசம்பட்டி சிவலிங்கம் வாங்கியிருக்காரு. டென்னிஸ் வீரர் ரேஹான் பேப்பண்ணா இவங்க வாங்கியிருக்காங்க. இந்தியாவின் முதல் பெண் பராமரிப்பாளர் பர்வதி பருவா இவங்க வந்து வாங்கியிருக்காங்க பத்மஸ்ரீ விருது. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், கழுகுகள் கணக்கெடுப்பின்படி தற்போது தமிழ்நாட்டில் கழுகுகளின் எண்ணிக்கை எவ்வளவு தெரிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 320. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கழுகுகள் கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து கழுகுகள் கணக்கெடுப்பில் கழுகுகளின் எண்ணிக்கை மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 320 வந்து இருக்கு அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், தமிழக தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்ட பகுதி அறிவித்துள்ள பகுதி எது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி. ஏ பார்த்தீங்கன்னா வெட்டுவான் கோயில், சி சமண சின்னங்கள் உள்ள மலை. இப்போ பாதுகாட்ட பகுதி அப்படின்னு சொல்லிட்டு எந்த பகுதியை வந்து அறிவிச்சிருக்காங்கன்னா கழுகுமலையில் உள்ள வெட்டுவான் கோயில் மற்றும் சமண சின்னங்கள் உள்ளிட்ட மலைகள் வந்து ஆகியவற்றை வந்து பாதுகாக்க பகுதிகளாக வந்து தமிழக தொல்லியல் துறை சார்பாக வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதி அப்படி சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. தமிழக தொல்லியல் துறை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1961. இதோட தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில. இலக்கிய மாமணி விருது 2022 ஆண்டிற்கானதுக்கு யாருக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சூரியகாந்தன். இப்போ 2022 ஆண்டிற்கான மாமணி விருது பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து முனைவர் அரங்க ராமலிங்கம் கள்ளக்குச்சியை வந்து சேர்ந்தவங்க. அதே கோமா கோதண்டம் இவங்க வந்து விருதுநகரை சேர்ந்தவங்க. சூரியகாந்தன் கோவை வந்து சேர்ந்தவங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இலக்கிய மாமணி விருது வந்து 2022 ஆண்டிற்கானது வந்து வழங்கப்பட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னா 3 பேர் வாங்கியிருக்காங்க. 2023 ஆண்டிற்கான இலக்கிய மாமணி விருதானது யாருக்கு வழங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி நியா மாணிக்கவாசன். 2023 ஆண்டிற்கான இலக்கிய மாமணி விருது வந்து யார் யார் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நியா மாணிக்கவாசகன் கடலூரை வந்து சேர்ந்தவங்க. கா சண்முக சுந்தரம் திருநெல்வேலியை சேர்ந்தவங்க. இலக்கிய நடராஜன் இவர் வந்து சிவகங்கையை சேர்ந்தவங்க. அதே கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு தேர்வு மூலயமா வந்து யார் வந்து இடம்பெற்றிருக்காங்கன்னா அதே இவங்களுக்கு வந்து 2023 ஆண்டிற்கான மாமணி விருது தான் வாங்கியிருக்காங்க. இது வந்து முக்கியமாக கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு தேர்வு மூலயமா வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. மணி அர்ஜுனன் இவங்க வந்து நீலகிரியை சேர்ந்தவங்க. ஆர் திருவிடம் இவங்க வந்து திருவாரூரை சேர்ந்தவங்க. கா பூர்ண சந்திரன் இவங்க வந்து சென்னையை சேர்ந்தவங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சமீபத்தில் வந்து யாரெல்லாம் என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து குரூப் 4 இல்லைன்னா குரூப் 2 குரூப் 1 வந்து கண்டிப்பாக பொறுத்துக்களை கேட்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், பின்வரும் எந்த நாடானது தி பிளானட் விருதினை வழங்கி வருகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரிட்டன். தி பிளாட்னிக் விருது வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்த ராகுல் நாயர், மிகில் மாலிக், தன்மயர் பாரந்த் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளம் விஞ்ஞானிகளுக்கான பிரிட்டனின் உயரிய விருதான தி பிளாட்னிக் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. யார் யார் வாங்கியிருக்காங்கன்னா ராகுல் நாயர், மெகில் மாலிக், தன்மய் பாரத். ஐசிசியின் 2023 ஆண்டிற்கான சிறந்த ஒருநாள் கிரிக்கெட் வீரர் விருதுக்கு தேர்வாகியுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி விராட் கோலி. இப்போ ஐசிசி விருது பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலிக்கு வந்து சிறந்த ஒருநாள் கிரிக்கெட் வீரர் 2023 ஆண்டிற்கான விருது வந்து கொடுக்கப்பட இருக்கு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருதை வந்து 4வது முறையை வந்து வென்றுள்ளார் அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இலங்கை கிரிக்கெட் வீராங்கனை சமாரி பார்த்தீங்கன்னா அட்பட்டு சிறந்த ஒருநாள் கிரிக்கெட் வீராங்கனை 2023 ஆண்டிற்கான விருதுக்கு வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அதே ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வீரர் உஸ்மான் கவராஜா பார்த்தீங்கன்னா சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்கு வந்து 2023 ஆண்டிற்கான வந்து விருதுக்கு வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வீரர் பாட் கம்மின்ஸ் வந்து சிறந்த வீரருக்கான சர்கார் பிலட் ஜோபர்ஸ் வீரர் வந்து 2023 ஆண்டிற்கான வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. கேலோ இந்தியா மகளிர் உயரம் தாண்டுதல் போட்டியில் தங்கம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி அலிஷ் தேவ பிரசன்னா.
கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டியில் பார்த்தீங்கன்னா கூடைப்பந்து போட்டிகளில் வந்து தமிழ்நாடு ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வந்து வென்றிருக்காங்க. 1000 மீட்டர் மெட்லி ரிலே போட்டியில் வந்து தமிழ்நாட்டின் ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வந்து சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க. துப்பாக்கிச் சுடுதல் பார்த்தீங்கன்னா 50 மீட்டர் ரைபிள் இத்ரி பொசிஷனுக்கு வந்து போட்டியின் வந்து மகளிர் பிரிவில் வந்து மெல்வினா ஏஞ்சலினா வந்து வென்றிருக்காங்க. அதே ஆடவர் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தேசும் இவங்க வந்து வெள்ளி பதக்கத்தை வென்றிருக்காங்க 2 பேருமே. மகளிர் உயரம் தாண்டுதல் போட்டியில் வந்து அலிஸ் தேவா பிரசன்னா வந்து தங்கம் வென்றிருக்காங்க. மும்முறை தாண்டுதல் போட்டியில் வந்து ரவி பிரகாஷ் தங்கம் வென்றிருக்காங்க. 200 மீட்டர் ஓட்டத்தில் வந்து அபிநயா ராஜராஜன் கோகுல் பாண்டியன் இவங்க வந்து தங்கம் வென்றிருக்காங்க. சர்வதேச சுங்க தினம் கொண்டாடப்படும் நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஜனவரி 26. ஜனவரி 26 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து சர்வதேச சுங்க தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எஜெச்சிங் ட்ரெடிஷ்னல் அண்ட் நியூ பார்ட்னர்ஸ் வித் பர்பஸ். இனப்படுகொலை நினைவு தினம் அனுசரிக்கப்படும் தினம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஜனவரி 27. ஜனவரி 27 ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா இனப்படுகொலை நினைவு தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்றது நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கொஸ்டின்ஸ் பார்ப்போம். நடைபெற்ற குடியரசு தின விழாவில் முதலமைச்சர் சிறப்பு விருது யாருக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயி அம்மாள். குடியரசு தின விழாவின் போது அண்ணா பதக்கம் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3 பேர். குடியரசு தின விழாவின் போது நெல் உற்பத்திக்காக வழங்கப்படும் விருதின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி நாராயணசாமி நாயுடு விருது. பின்வருபவர்கள் நம்மால் விருதினை பெற்றவர்களில் பொருந்தாதவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி வீரமுத்துவேல். குடியரசு தின விழாவில் கோட்டை அமீர் பதக்கத்தினை பெற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ முகமது ஜிபயர். சிறந்த காவல் நிலைய விருதினை பெற்றுள்ள காவல் நிலையம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி மதுரை மாநகர எஸ் காலனி காவல் நிலையம். குடியரசு தின விழாவில் தமிழ்நாட்டின் சார்பாக பங்கேற்ற அலங்கார ஊர்தி எதை மையமாக கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி சோழர் கால குடவோலை முறை. குடியரசு தின விழாவின் தமிழ்நாட்டின் அலங்கார ஊர்தி ஊர்வலத்தின் போது பாடப்பட்ட பாடல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கயிறுப்பினா குலிசினி ஓலை. நாட்டின் 75வது குடியரசு தின விழாவில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி இமானுவேல் மேக்ரான். இவங்க வந்து பிரான்ஸ் நாட்டோட அதிபர். குடியரசு தின விழா அணிவகுப்பில் மும்மடை வீராங்கனைகளின் குழுவானது யாருடைய தலைமையில் பங்கேற்றது? ஆன்சர் ஆப்ஷன் சி கேப்டன் சந்தியா. தமிழ்நாடு பீட் கண்காட்சியானது நடைபெறும் இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி சென்னை. இந்தியாவில் அதிக எண்ணிக்கை கொண்ட கல்லூரிகள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம். டேஸ் ஆண்டிற்குள் தொழுநோயை ஒழிக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2027. கேலே இந்தியா பளுதூக்குதல் பிரிவில் 55 கிலோ பிரிவில் போட்டியில் தங்கம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி தனுஷ். திருடப்பட்ட வாகனங்கள் கண்டறிய தமிழக அரசு காவல்துறை உருவாக்கிய செயலி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ IVMS. கீழ்காண்பவர்களில் பத்மபூஷன் விருது 2024 ஆண்டிற்கான பெறுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ விஜயகாந்த். கழுகுகள் கணக்கெடுப்புப்படி தற்போது தமிழ்நாட்டில் கழுகுகளின் எண்ணிக்கை எவ்வளவு என தெரிவிக்கப்பட்டிருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் பி 320.
2023ஆம் ஆண்டிற்கான இலக்கிய மாமணி விருதானது யாருக்கு வழங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஞா. மாணிக்க வாசகன். பின்வரும் எந்த நாடானது டி பிளாட்னிக் விருதினை வழங்குகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிரிட்டன். ஐசிசியின் 2023ஆம் ஆண்டிற்கான சிறந்த ஒருநாள் கிரிக்கெட் வீரர் விருதினை தேர்வாகியுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, விராட் கோலி. கேலோ இந்திய மகளிர் உயரம் தாண்டுதல் போட்டியில் தங்கம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, அலிஸ் தேவா பிரசன்னா. சர்வதேச சுங்க தினம் கொண்டாடப்படும் தினம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜனவரி 26. இனப்படுகொலை நினைவு தினம் அனுசரிக்கப்படும் தினம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜனவரி 27. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.